Hello everyone, Score Cleverல இருந்து நான் உங்க மலர். Welcome to our Daily Editorial Podcast. இன்னைக்கு October 7, 2025கான The Hindu Editorials-ஐ sentence by sentence English to Tamilல ஜாலியா கத்துக்க போறோம். And a quick reminder, இந்த editorialsல இருக்கிற எல்லா important vocabularies-உம் உங்களுக்கு ஒரு premium PDF-ஆ நம்ம Score Clever Telegram channelல ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Okay, let's get started. First editorial title, Kept in Check, on the 2025 Nobel Prize in Physiology or Medicine. The Nobel laureate's work has redefined the immune system itself. Kept in check அப்படின்னா கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளது. 2025 ஆம் ஆண்டு உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பற்றியது இது. The Nobel laureate's work, அதாவது நோபல் பரிசு பெற்றவங்களோட உழைப்பு, has redefined the immune system itself. நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே மறுவரையறை செஞ்சிருக்கு. மொத்தத்துல நோபல் பரிசு அது நம்ம இம்யூன் சிஸ்டம் பத்தி நமக்கு கொடுத்த புது புரிதல் பத்தின எடிட்டோரியல் இட்டு. ரெடியா? வாங்க பார்க்கலாம். The 2025 Nobel Prize in Physiology or Medicine has recognized discoveries, அதாவது 2025 ஆம் ஆண்டுக்கான உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு சில கண்டுபிடிப்புகளை அங்கீகரித்துள்ளது. That transformed the scientific understanding of autoimmune regulation. நமது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கே எதிராக செயல்படுவதை கட்டுப்படுத்துவது தொடர்பான விஞ்ஞான புரிதலையே மாற்றி அமைத்த கண்டுபிடிப்புகள் அவை. Today, researchers are exploring these conditions, genetic, molecular and environmental determinants. இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் இந்த நோய்களுக்கான மரபணு, மூலக்கூறு மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளை ஆராய்ந்து வராங்க. Paving the way for early diagnosis and targeted interventions. இதன் மூலமா நோய்களை ஆரம்பத்திலே கண்டறியவும் குறிப்பான சிகிச்சைகளை வழங்கவும் வழிவகுக்குது. An important chunk of this advance is over to the work of Mary Branco, Fred Ramsdell and Shimon Sakaguchi. இந்த முன்னேற்றத்தோட ஒரு முக்கிய பகுதி மேரி பிரங்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டெல் மற்றும் ஷிமோன் சாகாகுச்சி ஆகியோரோட உழைப்புக்கு கடமைப்பட்டிருக்கு. Who established the role of regulatory T cells, Tregs, and the transcription factor FOPX3. அவங்க தான் ரெகுலேட்டரி டி செல்கள், அதாவது Tregs மற்றும் FOPX3 என்ற டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணியோட பங்கை நிலைநாட்டினாங்க. ஐயோ, பயாலஜி கிளாஸ் மாதிரி இருக்கா? டோன்ட் வெரி, ஆஸ்பிரன்ஸ்னா இதெல்லாம் படிச்சுதான் ஆகணும். In the 1990s, immunologists had already defined the deletion of self-reactive T cells during maturation. 1990ஸ்லே நோய் எதிர்ப்பு சக்தி நிபுணர்கள் டி செல்கள் முதிர்ச்சி அடையும் போது உடலுக்கு எதிராக செயல்படும் செல்கள் அழிக்கப்படுவதை ஏற்கனவே வரையறுத்துட்டாங்க. Yet, this process could not account for the persistence of autoreactive T cells in healthy individuals. ஆனாலும் ஆரோக்கியமான நபர்களிடமும் இந்த உடலுக்கு எதிராக செயல்படக்கூடிய டி செல்கள் ஏன் தொடர்ந்து இருக்குதுங்கிறத இந்த செயல்முறையால விளக்க முடியல. Sakaguchi figured that an additional mechanism must operate in the periphery. அப்போதான் சாகாகுஜி உடலின் வெளிப்பகுதிகளில் வேறொரு கூடுதல் செயல்முறை இயங்க வேண்டும்னு கண்டுபிடிச்சாரு. In 1995, his team identified a subset of CD4+ T cells. 1995ல அவரோட குழு CD4+ T செல்கள்ல ஒரு துணைப்பிரிவை கண்டுபிடிச்சாங்க. That when they were removed from mice led to multiple autoimmune disorders. அந்த செல்களை எலிகளிடமிருந்து நீக்கும்போது பலவிதமான ஆட்டோஇம்யூன் நோய்கள் வந்துச்சு. While restoring the cells prevented disease. அதே செல்களை மீண்டும் செலுத்தும் போது நோய் தடுக்கப்பட்டது. வாவ், அமேசிங்ல. Next, Branco and Ramsdell, then at Cell-Tech Neuroscience, found that male scurfy mice developed severe multi-organ autoimmunity and died within weeks of birth. அடுத்து பிரங்கோ மற்றும் ராம்ஸ்டெல் அப்போ Cell-Tech Neuroscience நிறுவனத்தில் இருந்தவங்க ஸ்கர்ஃபி எனப்படும் ஒரு வகை ஆண் எலிகளை பத்தி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. பிறந்த சில வாரங்களிலே அந்த எலிகளுக்கு கடுமையான பல உறுப்பு ஆட்டோஇம்யூன் நோய் வந்து இறந்து போச்சு. They were able to narrow the mutation to the X chromosome. அவங்க அந்த மரபணு மாற்றத்தை X குரோமோசோம்குள்ள சுருக்க முடிஞ்சது. Identifying an insertion in the DNA that truncated a previously unknown gene. DNAல ஏற்பட்ட ஒரு செருகல் அது வரைக்கும் அறியப்படாத ஒரு மரபணுவை துண்டித்ததை அவங்க கண்டுபிடிச்சாங்க. They named it FOPX3. அதுக்கு FOPX3ன்னு பேர் வச்சாங்க. And found that losing it led to immune collapse. மேலும் அந்த மரபணுவை இழப்பது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் சரிவுக்கு வழிவகுக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. Soon, clinical collaborations reported mutations in FOPX3 in boys with lethal autoimmune disorder.
விரைவில் மருத்துவ ஒத்துழைப்புகள் மூலமா மாரணாத்திக ஆட்டோஇம்யூன் நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களிடமும் இந்த FOPX3 மரபணுவில் மாற்றங்கள் இருப்பது தெரிய வந்துச்சு. These findings together established that self-tolerance rested on a molecular switch. இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் சேர்ந்து நம்ம உடல் தன்னைத்தானே தாக்கிக் கொள்ளாமல் இருப்பது ஒரு மூலக்கூறு ஸ்விட்சை நம்பி இருக்குன்னு நிரூபிச்சு. Governing the differentiation and maintenance of Tregs. அந்த ஸ்விட்ச் தான் Tregsகளின் வேறுபாடு மற்றும் பராமரிப்பை கட்டுப்படுத்துது. Today, in autoimmune diseases, experimental treatments aim to expand or stabilize Tregs. இன்னைக்கு ஆட்டோஇம்யூன் நோய்கள்ல சோதனை அடிப்படையிலான சிகிச்சைகள் Tregsகளை அதிகரிக்கவோ இல்ல நிலைப்படுத்துற முயற்சி வருது. Early clinical trials have shown that reinforcing this cell population can mitigate harmful immune activation. ஆரம்பகட்ட மருத்துவ சோதனைகள்ல இந்த செல் கூட்டத்தை வலுப்படுத்துவது தீங்கு விளைவிக்கும் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை குறைக்க முடியும்னு காட்டியிருக்கு. Without broad immunosuppression, அதுவும் உடலோட ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைக்காமலேயே இது செய்ய முடியுது. In transplantation, engineered Tregs are being infused to improve graft acceptance. உறுப்பு மாற்று சிகிச்சையில பொறியியலை செய்யப்பட்ட Tregsகளை செலுத்தி பொருத்தப்பட்ட உறுப்பை உடல் ஏத்துக்கிற திறனை மேம்படுத்துறாங்க. In cancer, researchers are exploring selective depletion or reprogramming of tumor-associated Tregs. புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் கட்டிகளுடன் தொடர்புடைய Tregsகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அழிக்கவோ இல்ல மறுப்ரோகிராமிங் செய்யவோ ஆராய்ந்து வராங்க. To enhance immunity without triggering autoimmunity. இதன் மூலம் ஆட்டோஇம்யூன் பாதிப்பை தூண்டாமலேயே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும். Beyond therapy, the conceptual shift brought on by the laureates' work has redefined the immune system. சிகிச்சையை தாண்டி இந்த நோபல் பரிசு பெற்றவங்களோட உழைப்பு கொண்டு வந்த கருத்தியல் மாற்றம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே மறுவரையறை செஞ்சிருக்கு. From an on-off apparatus to a dynamic ecosystem of activation and restraint. அது ஒரு ஆன்-ஆஃப் கருவி மாதிரி இல்லாம செயல்பாடு மற்றும் கட்டுப்பாடு கொண்ட ஒரு ஆற்றல் மிக்க சுற்றுச்சூழல் அமைப்புன்னு புரிய வச்சிருக்கு. That Branco and Ramsdell conducted their work within industry also underscores how private sector research can yield significant discoveries. Brancoவும் ராம்ஸ்டெல்லும் தங்களுடைய ஆராய்ச்சியை ஒரு தனியார் நிறுவனத்துல செஞ்சது தனியார் துறை ஆராய்ச்சியும் எப்படி குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகளை தரும்னு அடிக்கோடிட்டு காட்டுது. But even now, some immunologists caution against underestimating the field's incremental nature. ஆனா இப்பவும் சில நோய் எதிர்ப்பு நிபுணர்கள் இந்த துறையின் படிப்படியான வளர்ச்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம்னு எச்சரிக்கிறாங்க. ஆமா, ஓவர் நைட்ல எதுவும் நடக்காதுல்ல. In a testament to the broader landscape including overlapping layers of control rather than a single molecular pathway, researchers face several obstacles to translating what they know to safe, scalable therapies. ஒரே ஒரு மூலக்கூறு பாதையை மட்டும் நம்பாமல் ஒன்றுடன் ஒன்று இணைந்த பல கட்டுப்பாட்டு அடுக்குகளை கொண்ட ஒரு பரந்த அமைப்புக்கு சான்றாக ஆராய்ச்சியாளர்கள் தங்களுக்கு தெரிந்ததை பாதுகாப்பான பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய சிகிச்சைகளாக மாற்றுவதில் பல தடைகளை எதிர்கொள்றாங்க. Cell-based therapies' high cost has also accentuated inequities in access. மேலும் இந்த செல் அடிப்படையிலான சிகிச்சைகளோட அதிக விலை எல்லாருக்கும் சிகிச்சை கிடைப்பதில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிச்சிருக்கு. Creating ethical and policy challenges. இது நெறிமுறை மற்றும் கொள்கை ரீதியான சவால்களை உருவாக்குது. ஓகே, இதோட இந்த எடிட்டோரியல் முடிஞ்சது. I'll write second editorial. Title: Ensuring Compliance. On the Indian pharmaceutical sector, firms that make poor quality drugs must face consequences. Ensuring compliance அப்படினா இணக்கத்தை உறுதி செய்தல். On the Indian pharmaceutical sector அப்படினா இந்திய மருந்து துறையை பற்றியது. Firms that make poor quality drugs must face consequences. தரமற்ற மருந்துகளை தயாரிக்கும் நிறுவனங்கள் விளைவுகளை சந்திக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான டாபிக். வாங்க உள்ள போலாம். ஆத்மநிர்பர் பாரத் இஸ் an aspirational ideal well worth pursuing. ஆத்மநிர்பர் பாரத் என்பது நிச்சயமாக அடைய வேண்டிய ஒரு லட்சிய கனவு. But not without a sustained quality control framework in place. ஆனால் ஒரு தொடர்ச்சியான தரக்கட்டுப்பாட்டு கட்டமைப்பு இல்லாமல் இது சாத்தியமில்லை. Time and again, there have been serious threats to the goal of making India. திரும்ப திரும்ப இந்தியாவில் தயாரிப்போம் என்ற இலக்குக்கு கடுமையான அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. Particularly in the pharmaceutical sector, குறிப்பாக மருந்து துறையில. The issue of quality of cough syrups has repeatedly been raised. இருமல் மருந்துகளோட தரம் தொடர்பான பிரச்சனை மீண்டும் மீண்டும் எழுப்பப்பட்டிருக்கு. And India with great ambitions in the global pharmaceutical sector
உலகளாவிய மருந்து துறையில பெரிய லட்சியங்களோட இருக்கிற இந்தியா has often been short of what is required to build a robust and trustworthy industry. ஒரு வலுவான மற்றும் நம்பகமான துறையை உருவாக்க தேவையான விஷயங்கள்ல அடிக்கடி பின்தங்கியிருக்கு. ஆம்பிஷன் மட்டும் இருந்தா போதுமா? Recently, the Union Health Ministry sought strict drug compliance from all Indian drug manufacturers. சமீபத்துல மத்திய சுகாதார அமைச்சகம் அனைத்து இந்திய மருந்து உற்பத்தியாளர்களிடமிருந்தும் கடுமையான மருந்து விதிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொண்டது. In line with the revised Schedule M norms for pharmaceutical products in India. இந்தியாவில் மருந்து பொருட்களுக்கான திருத்தப்பட்ட ஷெட்யூல் M விதிமுறைகளுக்கு ஏற்ப இது அமைந்தது. This came after a report from the Tamil Nadu Drugs Control Department found above permissible limits of diethylene glycol in samples of Clerk. தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டுத் துறை Clerk என்ற இருமல் மருந்தோட மாதிரிகள்ல அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமா டயethylene glycol இருப்பதை கண்டுபிடிச்ச ஒரு அறிக்கைக்கு பிறகுதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. Proud of our TN department. The tests were initiated after cough syrup was suspected to be behind the recent deaths of at least 16 children in Rajasthan and Madhya Pradesh. ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேஷ்ல சமீபத்துல குறைந்தது 16 குழந்தைகள் இறந்ததற்கு இந்த இருமல் மருந்துதான் காரணம்னு சந்தேகப்பட்ட பிறகுதான் இந்த சோதனைகள் தொடங்கப்பட்டன. So sad. Strangely, while the Health Ministry ruled out the presence of DEG in the initial tests conducted on samples from the 2 states, it was detected in one of the batches lifted by the Tamil Nadu within the state. விசித்திரமா அந்த 2 மாநிலங்களிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள்ல மத்திய சுகாதார அமைச்சகம் நடத்தின ஆரம்ப சோதனைகள்ல DEG இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா தமிழ்நாடு மாநிலத்திற்குள் எடுத்த பேட்ச்கள்ல ஒன்றில் அதை கண்டறியப்பட்டது. என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு ஸ்டேட்ல பாஸ், இன்னொரு ஸ்டேட்ல ஃபெயிலா. The state's Drugs Control Department also recorded several non-compliance factors in the good manufacturing practices and good laboratory practices of the drugs rules at the manufacturing facility. தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டுத் துறை அந்த உற்பத்தி ஆலையில மருந்து விதிகளின்படி நல்ல உற்பத்தி முறைகள் மற்றும் நல்ல ஆய்வக நடைமுறைகள்ல பல இணக்கமின்மைகளையும் பதிவு செஞ்சது. Its report mentioned that the contaminated batch was manufactured using non-pharmacopoeial grade propylene glycol as an excipient. அந்த அசுத்தமான பேட்ச் மருந்து தரமற்ற propylene glycol-ஐ ஒரு துணைப் பொருளாக பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டதாக அந்த அறிக்கை குறிப்பிட்டது. It mentioned that this might have contaminated the drug with DEG and ethylene glycol. இது மருந்தினை DEG மற்றும் ethylene glycol ஆகியவற்றால் மாசுபடுத்தியிருக்கலாம்னு அது குறிப்பிட்டது. Known nephrotoxic substances. இவை சிறுநீரகத்தை பாதிக்கும் நச்சுப் பொருட்கள் என அறியப்பட்டவை. The Central Drug Standards Control Organization has recommended cancellation of the firm's manufacturing license. மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அந்த நிறுவனத்தோட உற்பத்தி உரிமையை ரத்து செய்ய பரிந்துரைத்துள்ளது. Meanwhile, a doctor who reportedly recommended the cough syrup to many of the children who died in Madhya Pradesh was arrested. இதனிடையில் மத்திய பிரதேசில இருந்த பல குழந்தைகளுக்கு இந்த இருமல் மருந்தை பரிந்துரைத்ததாக கூறப்படும் ஒரு மருத்துவர் கைது செய்யப்பட்டார். While these measures are good to address the situation in the instant case, இந்த உடனடி வழக்குல நிலைமையை சமாளிக்க இந்த நடவடிக்கைகள் நல்லா இருந்தாலும், what the Indian state must do is have a zero threshold for poor quality drugs. இந்திய அரசு என்ன செய்யணும்னா தரமற்ற மருந்துகளுக்கு சகிப்புத்தன்மையே காட்டக்கூடாது. Zero tolerance. Hawk-like monitoring is necessary. கழுகு பார்வை போன்ற கண்காணிப்பு அவசியம். And action when violations are detected. மீறல்கள் கண்டறியப்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். It is criminal to act only when deaths have occurred. That is indefensible. உயிரிழப்புகள் நடந்த பிறகு மட்டும் நடவடிக்கை எடுப்பது ஒரு குற்றம். அதை நியாயப்படுத்தவே முடியாது. A framework of proven good laboratory practices already exists. நிரூபிக்கப்பட்ட நல்ல ஆய்வக நடைமுறைகளுக்கான ஒரு கட்டமைப்பு ஏற்கனவே இருக்கு. What is needed is seriousness in handling every such reported violation. தேவைப்படுவது என்னவென்றால் புகாரளிக்கப்பட்ட ஒவ்வொரு மீறலையும் கையாளுவதில் தீவிரம் காட்டுவது. Along with regular surprise inspections of drug batches. அதோட சேர்ந்து மருந்து பேட்ச்களில் ரெகுலரா திடீர் சோதனைகள் நடத்தணும். With appropriate action taken for every violation. ஒவ்வொரு மீறலுக்கும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். It is important to send the message down the assembly line. உற்பத்தி வரிசையில் இருக்கிற கடைசி ஆள் வரைக்கும் ஒரு செய்தியை அனுப்புவது முக்கியம். That the government will not brook any shoddiness or violations that endanger the lives of people. மக்களோட உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் எந்த ஒரு தரம் குறைந்த செயலையோ அல்லது மீறல்களையும் அரசாங்கம் பொறுத்துக்கொள்ளாது என்ற செய்தி. And that's a wrap on today's editorials. Hey wait, don't go yet.
ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ். நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல தினமும் ஈவினிங் 7 pmக்கு எடிட்டோரியல் vocabulary நடக்குது. இது எடிட்டோரியல் vocabularyக்கான IPL மாதிரி. டெய்லி குவிஸ், வீக்லி ஸ்கோர்ஸ், மந்த்லி லீக்ஸ் அண்ட் a lot of rewards. நீங்க தான் அடுத்த vocab சாம்பியனா இருக்கணும்னு நினைச்சா உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம சேனலை ஜாயின் பண்ணுங்க. See you at 7 pm sharp in the vocab league. This is Malar from Score Clever signing off. Bye bye and take care.